அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். மயில் வந்து ஸ்கூலில் வந்து குட்டி பசங்க எல்லாருக்குமே உட்காந்து குட்டி குட்டி ரைம்ஸாக சொல்லி கொடுத்து ஆக்ஷனோட எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் வந்து கரஸ்பாண்ட் சார் ரவுண்ட்ஸ் வராரு. ரவுண்ட்ஸ் வந்து பார்க்க உடனே ஐயோ இவர் எதுக்கு இங்கிட்டு வர்றாரு, நம்மளே எதுக்கு பார்க்குறாரு, நம்ம கிளாஸ்லாம் கவனிக்கிறாரு, ஒருவேளை சர்டிஃபிகேட்டுக்காக வந்திருப்பாரோ அப்படின்ட்டு மயில் அதை பார்த்து பயந்துடுறாங்க. யூ கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலர்ட் நடந்து போயிடுறாரு. பூச்சி அப்படின்ட்டு சீக்கிரமாக போய் எட்டி பார்க்குறாங்க. அவர் அப்படியே வருதா நடந்து போயிட்டே இருக்காரு. அடுத்து இன்னொரு மிஸ் வந்துட்டு சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே வராங்க. ஐயோ இந்த மிஸ் வேறு சர்டிஃபிகேட் பேசுகிறாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ நம்ம சர்டிஃபிகேட்டை பற்றி தான் பேசுகிறாங்களோ அப்படின்ட்டு பல மாதிரி யோசிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மீனாவும் ராஜி மயிலை பார்க்குறக்கா வராங்க. இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு சும்மாக்கா நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்தோமா, அதனால் உங்கள் பார்க்குறக்கா வந்திருக்கோன்னு. ஷாப்பிங் என்ன வாங்க போகிறீங்க, என்ன எதுக்கு இப்போதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கன்னு பதட்டப்படுறாங்க. இல்லைக்கா இவன் நெயில் பாலிஷ் வாங்க வந்தால் நான் வந்து கிளிப்பு வாங்கலாம்னு நினச்சேன், அப்புறம் பொட்டு வேறு காலியாக போச்சு, உங்களுக்கு எதுவும் வாங்கணுமாக்கா அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சரிக்கா உங்களுக்கு இன்னும் ஸ்கூல் முடிய எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. 4:30க்கு விட்டுருவாங்கன்னு. அப்போ நான் அரை மணி நேரம் தானே இருக்குது, ஒன்று பண்ணுவோம், நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு 1/2 நேரத்தில் முடிச்சிடுவோம், அதுக்கடுத்து நம்ம எல்லோரும் 3 பேர் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. போகலாமே அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்கன்னு. இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நிஜமாவே நீங்கள் ஷாப்பிங் போகிறக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் வேறு என்னக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கவும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஐயோ எம்மா அப்படிங்கிறாங்க. என்ன மயில் கடை சந்தை எதுக்கு வெளியே வந்திருக்கியா, என்ன ஒரே கச்சன்னு சத்தம் கட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. எம்மா நான் ஸ்கூலில் இருக்கேன். ஒன்று ஸ்கூலில் இருக்கியா, என்னடி பிள்ளைங்க என்ன நீ சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்குதுங்களா, எப்படி பண்ணணும் என்ன மாதிரி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் போட்டிருக்கே அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா அது இல்லைம்மா, இங்கே யாரை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குமா, யார் என்ன பேசினாலும் என் சர்டிஃபிகேட்டை பற்றி தான் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியே இருக்குன்னு என் மேலே தேவையில்லாமல் அதெல்லாம் யோசிக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத மயில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்போவே உங்கள் அம்மா நான் எப்படி அசால்ட்டாக சமாளிச்சேன்னு பார்த்தில்ல நீ தான், இது சின்ன பிரச்சனை தான், அதெல்லாம் நீ சமாளித்து போயிடுவா மயில் அப்படிங்கிறாங்க. மாமா சொல்கிறத கேளுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில், சமாளிச்சிடலாம், நீ சமாளிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்க வேறு நான் சமாளிச்சிருவேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன கேட்டாலும் ஒன்று நீ சமாளிங்கிறாங்கன்ட்டு இவங்க குழப்பி போய் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீடை கட்டுறாங்க. வீட்டில் வந்து அரசி வந்து அவங்களுடைய மாமா பழனிக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லி ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் போடுறாங்க, ஃபேஷியல் பண்ணணும், எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. மாமா நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை ஆளே மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சரியப்படுற மாதிரி வைப்பியா, இல்லாட்டினா ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கண்ணாடியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசி இதுங்கிறாங்க. பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அரசி என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த அரசியோட திறமை, பார்த்தீங்களா உங்களை நான் எப்படி மேக்கப் போட்டு வச்சுருக்கேன், இப்போயே பாருங்கள், உங்களை போய் பார்த்த உடனே உங்களுக்கு ஓகே சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவீங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு வெக்கமாக வருது அப்படிங்கிறாங்க. யார் நானாப்பில் அப்படிங்கிறாங்க. சென்று ஒன்று பேசிட்டு எல்லோரும் கலாச்சிட்டே இருக்காங்க. பழனி வந்துட்டு அம்மா சூப்பராக இருக்கீங்க நீங்கள், சரியா அரசி உங்களை அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்க அப்படின்ட்டு சரவணன் எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து திருப்பி வெளியே காட்டுறாங்க. வெளியில் பார்த்தா அவங்க அக்கா வந்து ரெடியாகி எல்லாத்தையும் பையெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. என்ன இன்னமும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. கிளம்பலாங்க, நம்ம ஒரு பக்கம் வந்து பழனிக்கு பொண்ணு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அவன் அம்மா வரலன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறானுங்க அப்படிங்கிறாங்க. பின்ன பெற்றவங்களாச்சே வருத்தம் இல்லாமல் இருக்குமா, அவன் வருத்தம் நியாயமானதானே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா, உங்கள் அம்மா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுவாங்கன்னு. கண்டிப்பாக எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு வந்துடும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. பெத்த பையனுக்கு கல்யாணம் அதுக்கு வராமல் இருப்பாங்களா, உங்கள் அண்ணனே வந்துடுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்குலாம் வந்தால் உங்களுக்கு அதனால் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா, அவங்களோட கூட பிறந்த தம்பி கல்யாணத்துக்கு அவங்க வராங்க, இதில் என்ன இருக்குது, ஆனால் கல்யாணத்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, இந்த பாண்டியனோட இன்னொரு முகத்தை இங்கே பார்க்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. அடுத்து இங்கே 3 பேர் மருமங்க 3 பேர் கிளம்பி வந்துடுறாங்க. பாரு பொம்பளை பையன் 3 பேர் நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க, இந்த ஆம்பளைங்கள் பாரு இன்னும் வர்றாங்களாம் பாரு, வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. சரவணா செந்தில் கதிர் வாங்கடா பழனி வாடா நேரமாது அப்படின்னு கத்துறாங்க. கூட அரசி உள்ளே இருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த அரசி இருக்கால அதான் இவ்வளோ நேட்டாக்குறாங்க, அரசி வா எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த வந்துட்டோம்மா அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. பழனியை பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கா எப்படிக்கா இருக்கே அப்படின்ட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கார் ஆள். உனக்கு என்னடா ஆள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கையிலாச்சு சொடக்க எடுத்து திருஷ்டியெல்லாம் கழிக்கிறாங்க. கோமதி வந்துட்டு சரி கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. கிளம்பலாம்க்கா அப்படின்ட்டு காரையெல்லாம் ரெடியாக வெளியில் நிற்கிது. அடுத்து இங்கே ஏற்ற வீடை காட்டுறாங்க. ஏற்ற வீட்டில் அவங்க 2ஆவது மருமக மூத்த மருமக எவ்வளோ நேரம் தான் இன்னும் நீ வீடை தொடச்சிக்கிட்டே இருப்பண்ணி என்ன பண்ணுறது, குழந்தைங்க வந்து பொண்ணு பார்க்க கிளம்புறாருல, அவர் வர வரைக்கும் தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். குழந்தைனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, கூட போகணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கே முடியுது அப்படின்ட்டு புலம்புறாங்க. நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ஆனால் அத்தை பாரு அது கூட அவங்கள பெத்த பையன், அது அந்த பையனுடைய நிச்சயத்துக்கு
ஃபங்க்ஷனுக்கு அந்த பையனுடைய பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கே போக முடியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆமாக்கா, அத்தையை நினச்சா பாவமாக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வண்டியில் எல்லாருமே ஏறுறதுக்கு வர்றாங்க. பழனி வந்துடுறாரு. அண்ணி அப்படிங்கிறாங்க, சூப்பராக இருக்கீங்க கொழுந்தனாரே, ஆல் தி பெஸ்ட், ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு இங்கேருந்து சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கிளம்பும்போது ஆத்தாவை எங்கே அப்படிங்க பக்கத்தில் மெதுவாக அவங்க அம்மா நடந்து வராங்க. ஆத்தா அப்படிங்கிறாங்க, நல்லா இருக்க பழனி, ரொம்ப நல்லா இருக்கடா, நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லபடியாக சீக்கிரமாக உன் வாழ்க்கையை தொடங்குடா, கண்டிப்பாக உனக்கு இந்த பொண்ணு அமைஞ்சிருட்டான்னு அங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கோமதி இதெல்லாம் பார்த்துட்டு மா நீ வரியா கூட வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பக்கத்தில் இன்னொரு 2வது மரம் வந்துட்டு அத்தை உங்கள் மகனை பற்றி பயப்படுறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க, என்ன வந்தால் தாம்துன்னு குறிப்பாக அதை நம்ம காத்துக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க. நீ சும்மா இரு, நீ எதாவது பேசி இழுத்து விட்டுட்டு இருக்க அது பிரச்சனைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை, போக வேண்டாம் அப்படின்ட்டு மூத்த மருமக பயப்படுறாங்க. அடுத்து இங்கே வந்துட்டு இல்லைப்பா நீ போயிட்டு வாப்பா, நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாயா அப்படின்ட்டு பழனியை பக்கத்தில் கூப்பிட்டு பழனிக்கு அவங்க திருஷ்டி எடுத்து பழனி ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. நல்லபடியாக உனக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும்ப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லோரும் காரில் ஏற ரெடி ஆகுறாங்க. இந்த காரில் போவோம் அந்த காரில் போவோம், வாங்க நம்ம எல்லாம் ஒரே காரில் போகணும். ஆம்பளை பையங்க உணர்வு ஏறவும் பாண்டியன் பார்த்துறாரு. என்னங்கடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா காரு வந்து கண்டிஷன்லாம் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்தோம், பரவாயில்ல கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி எந்த வண்டியில் யார் போகிறது அப்படின்ட்டு அரசி கேட்குறாங்க. நீ முன்னாடி ஏறிக்கோடா சரவணா, இல்லைப்பா தம்பி என்ன இரு அவங்க அந்த வண்டியில் வருவாங்கடா அப்படின்ட்டு பழனி நீ எங்கே போகிற, நீ வந்து உள்ளே ஏறிடனே, ஒரு அரை மணி நேரம் பொறுக்க மாட்டாரே மச்சான் அப்படிங்கிறாங்க. சரின்னு பொண்ணு பக்கம் வீட்டில் போயிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் காரில் இறங்குறாங்க. வாங்க அப்படின்ட்டு உள்ளே வரவேற்று எல்லோரும் உட்கார வச்சுறாங்க. எல்லாம் பார்த்துட்றாங்க. ஓ அப்படி அப்படின்ட்டு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நான் தான் பாண்டியன் ஸ்டோர் கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படிங்கிறாங்க. குன்னக்குடியில் பாண்டியன் ஸ்டோர் தெரியாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியனை பற்றி சொல்கிறாங்க பெருமையை பொண்ணு வீட்டில். ஆமாம் இது என் மச்சனை எடுத்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், இது 3 பசங்க 3 மருமக, இது என் கடைக்குட்டி பொண்ணுன்னு எல்லாரும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னொரு பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளைக்கு வேலை இருக்கனால அவள் வரலை. ஆமாம் மாப்பிள்ளையோட அண்ணன் அவங்களோட அம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா அதான் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்களப்பா அப்படின்ட்டு பக்கத்தில் பொண்ணோட அண்ணன் அவர் பேசுகிறாரு. இருந்தாலும் நாங்கள் இன்னொருக்கு சொல்லிடுங்க, சொல்கிறது எங்கள் கடமை தானே, எங்கள் அண்ணன் 2 பேர் இருக்காங்க, ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது, நாங்கள் பேச்சுவார்த்தை கிடையாது, அதனால் எங்கள் அண்ணன் வரல. ஒருவேளை கல்யாணத்துக்கு கூட வருவாங்களாங்கிறது எங்களுக்கு சந்தேகம்தான். இருந்தாலும் என் தம்பிக்கு வந்து நாங்கள் பையனாக தான் நினச்சி நாங்கள் வச்சுருக்கோம், வளர்க்குறோம் அவனை, ஸோ அவனுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்கணும்ல, எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. ஆமாங்க எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, ஆனால் இவனுக்கு தான் முதல் கல்யாணம் பண்ணியிருக்கணும், என்ன காரணம் ஏதோ தெரியல, அப்படியே வரன்னு தள்ளிக்கிட்டே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் பொண்ணுக்கும் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம், ஆனால் ஜாதகம் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, பொண்ணு பிடிக்கல, இந்த மாதிரி எங்களுக்கும் நிறையா காரணங்களால் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணு ஒருத்தவங்க பார்க்கட்டும், 2 பேருக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க மனசு விட்டு பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத நம்ம பார்த்து பேசிக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தப்போ சொல்கிறாங்க, இந்த காலத்தில் பெத்த பிள்ளையிலேயும் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நீங்கள் மச்சனனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களே, உங்களை மாதிரி மாப்பிள்ளை யாருங்க கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நான் என் மச்சனா அப்படிலாம் பார்க்கல, நான் என் சொந்த பிள்ளையாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே இவருக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பயங்கரமாக ஆகுது. மாப்பிள்ளை உங்கள் அப்பா சொல்கிறத நம்பலாமாடா அப்படிங்கிறாங்க. கதிர் வந்துட்டு நம்புங்க மாமா, ஆனால் நல்லாத்தையும் நம்பாதீங்க, கொஞ்சமாக நம்புங்க அப்படிங்கிறாங்க. சரவணை பக்கத்தில் இருந்துட்டு டே பேசாமல் இருடா, அதெல்லாம் இல்லை, அப்பா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் நம்புங்க மாமா, எல்லாத்தையும் அப்பா சொல்கிற எல்லாத்தையும் நம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி பொண்ணை வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை மஞ்சுளா கூப்பிடுமான்னு அவங்களும் வந்துடுறாங்க. வந்து ஏற்க வந்து உட்காந்துடுறாங்க. சரின்னு கோமதி என்னம்மா பேர் அப்படிங்கிறாங்க. மஞ்சுளா அப்படிங்கிறாங்க. மீனா பக்கத்தில் இருந்துட்டு அத்தைக்கு தான் பேர் தெரியும்ல, இப்போ எதுக்கு திருப்பி கேட்குறாங்களான்னு. அக்கா வாயிலெல்லாம் பேச வராங்களா, சவுண்டு எப்படி இருக்குது, குரல் எப்படி இருக்குன்னு கேட்குறக்காக இதெல்லாம் கேட்குறாங்க கொஷின் அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. ஓஹோ அப்படின்ட்டு, இதுதான் என் தம்பி பழனிவேல், இவனுக்காக தான் நாங்கள் உங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், நீ நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லோரும் பார்த்து முடிச்சிடறாங்க. எல்லாருக்குமே ஓரளவு பிடிச்சிருக்கு. இந்த காலத்துலலாம் இப்படியா இருக்குது, நம்ம இருக்கிற காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு, இப்போ 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு தனியாக பேசினா கூட போய் பேசிக்கோங்க அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க. இவர் சிக்மா அப்படின்னு எந்திரிக்க போகிறாரு. உடனே பாண்டியன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவர் எந்திரிச்சதை பார்த்துட்டு என்னடா பேசணுமா அப்படிங்க. ஆமாம்மாச்சா உடனே சரி போய் பேசு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்றாங்க. அவங்க போய் பேசுகிறாங்க. என் பேர் பழனிவேலு, நான் அந்த மாதிரி மளிகை கடையில் வேலை பார்க்குறேன், அதனால் உங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே அப்படிங்கிறாங்க. எல்லாம் வேலை தானங்க, அதுவும் ஒரு வேலை தானே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா சொன்னார் எல்லாமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி, மீனா, மயில் எல்லோரும் நல்லபடியாக பேசிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் பாருங்கள், அவங்க கல்யாண தேதியெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் வரப்போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஓ அவ்வளோ நேரம் பேசுவாங்களா அப்படின்ட்டு எல்லோரும் அப்படியே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க.